எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். நேற்று பிறந்தநாள் கொண்டாடின ராம்குமார் விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இவங்க விஷ் பண்ண சொன்னாங்க, ஆனால் நேம் சொல்லலை. அவங்களோட ஐடி வந்து நந்தினி சேகர். இவங்களும் இன்னைக்கு அவங்களோட பர்த்டே கொண்டாடுறாங்க. விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த பிறந்தநாளில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அது போலவே இனி வரக்கூடிய ஒவ்வொரு பிறந்தநாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். செங்கல்பட்டு ராஜேஷ் ஹாய். திருநெல்வேலி வனிதா ஹாய். திருச்சியில இருந்து ராணி ஹாய் ராணி. மலேசியால இருந்து இளங்கோவன் ஹாய். இலங்கை ஜாக்லின் ஹாய். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஏக்கா எனக்கு வீட்டில் நிறைய வேலை கிடக்கு, எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லுங்க. சும்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? நில்லுனா இல்லவ, கொஞ்ச நேரம் நில்லு. வாங்கிட்டு முக்கியமான விஷயத்த சொல்லதுல வர சொன்னேன். இப்ப சின்ன பொண்ணு வந்துடுவா. அக்கா எனக்கு இனிதான் எல்லா வேலையும் செய்யணும், என்னன்னு சொல்லுங்க. என்ன சின்ன பொண்ணு ஒரே சிரிப்பாவே வாரா? ஆமா உமா, வர வழியில அந்த கீதாலயம் புஷ்பாலயம் பார்த்தேன். அவளோட பார்த்ததுக்கான இப்படி சிரிச்சுக்கிட்டு வாரா? அவளோட பார்த்தாலும் உனக்கு எரிச்சலால வரேன்னு சொல்லுவா. அவளோட பார்த்தா எரிச்சல் வரதுன்னு உண்மைதான். அவ்வளோ நித்தியாள்கிட்ட டோஸ் வாங்கினாலோக்கா. இது நித்தியா வந்துருக்கீங்களா? ஆமா, அரவிந்த் கல்யாணம் ஆயாச்சு இல்லையா, இனி நித்தியம் எங்க உள்ள புரோக்கர் உள்ள தானே, அது கொடுக்கண்டாம கூட, அதான் கொடுத்துக்கணும்னா. ஐயோ அப்படியா, கொடுத்துட்டு போயிட்டாளா? நான் பார்க்கல பாரு சின்ன பொண்ணு. இப்ப பாக்கலன்னா என்னக்கா, எப்படி எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வருவா, வந்து கொடுக்க தானே போறா. ஓஹோ, அப்ப ஊற போட்டு குடிக்கலா? கொடுக்கட்டு கொடுக்கட்டு. என்ன நாலு முடி அவசரமா வரணும்னு சொன்னியே, எதுக்கு சொல்லுங்க, நான் கிளம்பட்டு. என்னடா இவளும் அப்படிதான் சொன்னா, கிளம்பட்டு கிளம்பட்டு. நீ ஏன் சொல்லியா கிளம்பட்டு கிளம்பட்டு? நீ என்ன வேலை உங்களுக்கு? ஏக்கா நீங்க கூப்பிட்டேன்னு தான் வந்தேன், என்னன்னு சொல்லுங்க. ஏய் துணிகாரன் வருவாயில்லண்ணா, துணிகாரன் ஒரு சாரி எடுத்து அதை காட்டுறதுதான் கூப்பிட்டேன். சாரி எடுத்திய? திடீர்னு என்ன சாரி எல்லாம் எடுத்திருக்கு? சந்தோஷமா சாரி எடுத்தேன்னு சொன்னா சந்தோஷப்படுவாளன்னு பார்த்தா அவ கணக்கு பாக்கியலே. சாரி எடுத்துன்னு சொன்னேன், எனக்கு இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல இருந்து ஒருத்தங்களுக்கு. உங்க வீட்டு பக்கத்துலன்னா நான் தான் இருக்கேன், அப்ப எனக்கா? போன அப்புறம் இழுவ. எங்க அம்மைக்கு வீட்டு பக்கத்துல இருந்து ஒருத்தங்க ரூபா தந்து எடுக்க சொன்னவா, அவியலுக்கு எடுத்தேன். எடுத்துட்டு வரட்டா? நல்லா இருக்கான்னு பாக்குறீங்களா? ஏக்கா சாரி எல்லாம் ரெண்டாவது பாக்கலாம். அரவிந்தா அஜிதமாங்க எப்படி இருக்கான்னு ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வந்துடும் வாங்க. ஏம்னா கல்யாணம் முடிஞ்சாச்சு, மாமியாரை விட்டு போயாச்சு, இனியே நம்மளா போய் பார்க்கணும். ஏக்கா வாங்கக்கா, என்னென்ன போய் பார்த்துட்டு வந்துடும். ஆமாக்கா போய் பாப்போம். அதுக்கு போறவரை நம்மளும் போய் பார்க்கலையே, என்ன யாருன்னு போய் கேட்டுட்டு வந்துருமா? சரி அவ்வளோ சொல்ல மாட்டி கூட போவோம். இப்போ உடல் கூட போகலனாலும் தப்பாயிரும். சாரியை காட்டினாலும் ஏங்கி செத்துருவாளுவ, கூட போறது நல்லது. சரி சின்ன பொண்ணு, நீ இவ்வளவு தூரம் வற்புறுத்தி கூப்பிடியதால வாரேன். நான் யாரையும் வற்புறுத்தல, வர இஷ்டம்னா வாங்க, இல்லைன்னா இங்கே கடங்க. வா உமா போலாம். ஒரு பேச்சுக்கு சொன்னேம்ல, கூட்டிட்டு போங்க வாரேன். அப்ப வாயை மூடிட்டு அமைதியா வாங்க. வர வர உங்கள்ட்ட ஒண்ணுமே வா துறக்க முடியலண்ணா. என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியாவே பேசிட்டு இருக்கிறிய. என்ன சின்ன பொண்ணு இப்படி நிக்காரு? சின்ன பொண்ணு அவரை நிக்க தோரணை எல்லாம் பார்த்தா வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வா போயிட்டு அப்புறமா வரலாம். வீட்டுல போனாலும் நேரம் போகுது, கரண்ட் வேற இல்ல. இங்க ஒரு சண்டையை போக்கலான்னு பார்த்தா இழுவ விட மாட்டவல்ல இருக்கு. ஏன் இழுவ வாய்ச்சி சும்மா இருக்க முடியாதா? தைரியமா அவளே நிக்க, அவளையும் ஏன் குழப்பிட்டு இருக்கிய? உனக்கு நிக்க பிடிக்கிறான்னு நீ போ, நாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் வருவோம். இல்லக்கா ஏற்கனவே சண்டைன்னு கேள்விப்பட்டோம் இல்லையா, நம்மளா வந்து எதுவும் போட்டு விட்டுற விடாதுல, அதான் சொல்லி. என்ன பண்ண என்ன பண்ண போலாமா நிக்கலாமா? அவரு முறைக்கதை பார்த்தா பயமா இருக்குக்கா, போயிருவோமா? பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது வீரர்கள் சொல்ற ஒரு வார்த்தை தைரியம். உன் பின்னாடி நாங்க இருக்கோம், தைரியமா போ. உன்னால எல்லாமே சாதிக்க முடியும். நம்பி பேசு, அப்பதான் நமக்கு எல்லாமே என்ன ஆச்சுன்னு தெரியும். பேசு சின்ன பொண்ணு பேசு. நல்லா முடியாட்டல முன்னாடி நிக்க எவ்வளோ உசு பேசி விட்டுட்டு இருக்கியா, இது தெரியாம அவளும் பேச போறா போல இருக்கே. என்னண்ணே ராணியக்களை காணல? தப்பல சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கா நீ கேளுக்குவான் பச்சி. பயத்துல குளறதுக்கா யாருக பொண்டாட்டி யாருன்னே மறந்து போச்சு. தைரியமா கேளு, உன் பின்னாடி நாங்க இருக்கோம், கேளு. என்னண்ணே லட்சுமி அக்களை காணல? எல்லாரும் என்ன விளையாட வச்சிருக்கிய? கூட்டிட்டு போய் கல்யாணத்தை நடத்தி வச்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து கேட்கிய? கல்யாணத்தை நான் நடத்தி வச்சுனா என்ன அண்ணே ஒன்னும் தெரியாம நிக்கிறிய? என்ன பின்னாடி நிக்காவில்லையா? இவியதான் நடத்தி வச்சாவ, கேட்டு பாருங்க. என்ன நடக்குறீ? என்ன மாட்டி விடியா தப்பளாச்சு? பிரச்சனை வரும்போது வீரர்கள் சொல்ற ஒரே வார்த்தை தைரியம்.
ஆமாக்கா போய் பேசுங்க. என்ன இவ்விய தலைமையில தான் நடந்துச்சு. அது வந்தனே நீங்க பார்த்த பொண்ணு இல்லையா, அதனால தானே நடந்துச்சு. எல்லாருமா சேர்ந்து கல்யாணத்தை நடத்திட்டியா? ஆனா நான் வீட்டுக்குள்ள இடம் கொடுக்கவே மாட்டேன். காலி பண்ணி போக சொல்லிருங்க. காலி பண்ணி போச்சோன்னா அதுவே எங்க அண்ணே போகும். புரியாம பேசாதுங்க. எங்க போனா உன் வீட்டுல கொண்டு இருக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? இவ 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கவும் கூடாது. லட்சுமி உங்க கூட சுத்திட்டு தெரியா, அவளையும் கூட்டிட்டே போயிரு. என்ன சின்ன பொண்ணு, கொஞ்சமாவது புத்திசாலியா இருப்பாருன்னு நினைச்சேன். இப்படி கோம்பதனமா என்கிட்ட என் வீட்டை கூட்டு போய் சொல்லியாரு. உங்க தலைமையில தானக்கா கல்யாணம் நடந்துச்சு, அப்ப நீங்க தானக்கா கூட்டிட்டு போனோம். நான் கூட்டிட்டு போகணுமா? நானும் கூட்டிட்டு போக மாட்டேன்பா. அங்கே எங்களுக்கு தூங்கல இடம் இல்ல. என்னங்க அங்க சும்மா இரு சின்ன பொண்ணு. ஆபத்துல ஒருத்தன் வந்தா உதவி பண்ணுவான்னு பார்த்தா தூங்க கிடையா? அவ்வளவு அக்கறைனா நீ உன் வீட்டை கூட்டு போட ஆளா பேரு. அவிய 2 என் வீட்டுக்கு வந்தா நான் கூட்டிட்டு போயிடலாம், உங்களை மாதிரி கிடையாது. அது எழுவ இவ்வளவு நேரம் சின்னவன் நம்ம கூட தெரிஞ்சிட்டு இப்ப வேற எப்படி சொல்லி என் வீட்டு கூட்டு போகணுமா? அவ சொல்லல என்னக்கா தப்பு இருக்கு? அரவிந்த் கல்யாணனே நீங்க தான் பட்டெடுத்து கட்டிய, நல்ல பட்டெல்லாம் உடுத்திய. உடுத்தந்தான், அதை உடுத்துட்டு வரவான விட்டிய. பாதிலே என்னட்ட துணிய மாதிரி தானே வர சொன்னிய. எது எப்படியோக்கா இப்ப இருக்க நிலைமைய பார்த்தா 2 பேரும் உங்க வீட்டு தான் வருவாவ போல இருக்கு. எது என் வீட்டு வருவாங்களா? நான் என்ன பண்ணேன்? இவ்வளவுக்கு சகவாசமே நமக்கு இல்லாம இருந்திருக்கலாம். இவ்வளவுக்கு கூட தெரிஞ்சு இப்ப எல்லா பிரச்சனையும் நானும் மாட்ட வேண்டியதால இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.